சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இப்பொழுதே உன்னை இங்கேயே கொன்று விடுகிறேன் பா. வேண்டாம். இவள் உயிரோடு இருக்கும் வரையில்தான் நமக்கு இந்த வேலை நடக்கும். இது போன்ற பொற்காசுகளும் கிடைக்கும். இவளை அழித்து விட்டால், இவள் சொன்னாளே நம்மையும் அழித்து விடுவார்கள் என்று, அதை நமக்கு இந்த வேலையை கொடுத்தவர்கள் செய்து விடுவார்கள். நம்மை அழித்து விடுவார்கள். இப்படி இருட்டறையில் அடைந்து கிடக்கிறோமே என்ற ஆதங்கத்தில் பேசுகிறாள். பேசிவிட்டு போகட்டும். அந்த கரிகாலன் அல்ல, பெருவழுதி பாண்டியனும் அல்ல, நம்மை எல்லாம் படைத்த பிரம்மன் என்று கதையில் சொல்கிறார்களே, அந்த பிரம்மனே நேரில் வந்தாலும் இவளை இங்கிருந்து காப்பாற்ற முடியாது. தாமரை, நீ யார், உனது பலம் என்ன என்பதெல்லாம் அறிந்துதான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். உன்னை இருட்டறைக்குள் வைத்திருந்தாலும் உனக்கு எந்தவித தீங்கும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டியது எங்கள் கடமை. அப்படித்தான் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். அதைத்தான் கேட்கிறேன். உங்களுக்கு ஆணையிட்டிருப்பவர்கள் யார்? வேண்டாம் தாமரை, யார் அவர்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு விவாதம் செய்யாதே. எங்களால் அதை சொல்ல முடியாது. உன்னை இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இங்கு வைத்திருக்கப் போகிறோம் என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இங்கிருந்து இப்படி வேண்டாத வார்த்தைகளை பேசி விபரீதத்தை தேடிக்கொள்ளாதே. நீ உயிரோடு இருந்தால்தானே என்றாவது ஒரு நாள் இங்கிருந்து வெளியே போகும் பொழுது புது வாழ்வை தேடிக்கொள்ள முடியும். புரிகிறதா? இதை அணிவதும் அணியாமல் போவதும் உன் விருப்பம். நான் தர வேண்டியதை தந்துவிட்டேன். இனி உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள். பாருங்கள். பார்த்திபா, சேர மன்னர் இங்கிருந்து சென்ற பிறகு அவரிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை. பார்த்தாயா? எப்படி வரும்? எதை எதிர்பார்த்து வந்தாரோ அது நடக்கவில்லையே. வந்த இடத்தில் தனக்கு அவமதிப்பு ஏற்பட்டதோடு தன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலைமை ஏற்பட்டது. இந்த நிலையில் எப்படி செய்தி அனுப்ப முடியும்? நீ சொல்வதும் சரிதான். அனைத்திற்கும் மேலே விஜயபூபதியின் மீது கடும் வஞ்சம் கொண்டிருக்கும் சேர மன்னர் தன்னை கொல்ல வந்தது விஜயபூபதிதான் என்று பழி சுமத்தி அவரை இங்கிருந்து நாடு கடத்தும்படி செய்துவிட வேண்டும் என்று பார்த்தார். அது நடக்கவில்லை. பிறகுதான் இனி தான் ஏன் இங்கு இருக்க வேண்டும் என்று சென்று விட்டார். அமைச்சர் பெருமானே, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அழுந்தூர் வேளார் இங்கு அதிகமாக வருவதே இல்லை. முன்போல் எல்லாருடனும் இயல்பாக பேசுவதும் இல்லை. தாங்கள் கவனித்தீர்களா? எனக்கு அது புரியாமல் இருக்குமா பார்த்திபா? ஆனால் என்ன செய்வது? நடந்தது நடந்ததுதான். விஜயபூபதி மீது குற்றம் இல்லை என்பதை நாம் எல்லோரும் நன்கு உணர்ந்திருக்கிறோம். அதை உணர்ந்து அழுந்தூர் வேளாளர்தான் மீண்டும் உற்சாகமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். அமைச்சர் பெருமானே, அங்கே பாருங்கள். யாரோ ஒருவர் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவன்தான் மணிமாறன். பாண்டிய நாட்டின் படைத்தலைவர்களில் அவனும் ஒருவன். வணக்கம் அமைச்சர் பெருமானே. வணக்கம் மணிமாறா. தாங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்பதை கேட்டு அறிந்து கொண்டுதான் தங்களை காண நான் இங்கு வந்தேன். நீ என்னை காண வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அமைச்சர் பெருமானே, இவர்... ஓ, நீ இன்னும் பார்த்திபனை சந்திக்கவே இல்லையா? பார்த்திபன்தான் புதிதாக நியமிக்கப்பட்ட படைத்தளபதி. ஓ, செழியன் ஏதோ சில போட்டிகள் நடத்தி தேர்ந்தெடுத்தானாமே, அந்த தளபதியா?
ஆமாம். செழியன் தேர்ந்தெடுத்த தளபதி என்றால் சற்று யோசிக்கத்தான் வேண்டும். ஏன்? செழியனையே நான் பெரிய வீரனாக ஏற்றுக்கொள்வதில்லையே. பிறகு அவன் தேர்ந்தெடுத்தவனை பற்றி நான் என்ன சொல்வது? நிறுத்து! நீ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். என் கண் முன்னே செழியனை அவமதித்து பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. செழியனை உனக்கு எவ்வளவு நாட்களாக தெரியும்? எனக்கு அவனை சிறு வயதிலிருந்தே தெரியும். எனக்கும் அவனுக்கும் நடந்த போட்டிகளில் நான் தான் வென்றிருக்கிறேன். அதை நேரில் பார்த்தவர்கள் யாராவது வந்து சொன்னால் நம்பலாம். நீயே சொல்லிக் கொண்டால் எப்படி? உன்னை பார்த்தால் அவரது வீரத்திற்கு ஈடினை அற்றவன் போலவா தோன்றுகிறது? என்ன சொன்னாய்? செழியன் வீரனா? இருங்கோவேளின் சிறையில் பல மாதங்கள் சிறை கைதியாக இருந்தவன் உனக்கு தெரியாது? செழியன் உண்மையான வீரனாக இருந்திருந்தால் அங்கிருந்து போராடி தப்பித்திருக்க வேண்டாம். ஆனால் செழியன் என்ன செய்தான்? ஒரு பேடியை போல் இருங்கோவேளுக்கு கட்டுப்பட்டு சிறையில் சித்திரவதைகளை அனுபவித்தான். கடைசியில் ஒரு பெண்ணின் மூலமாக தப்பித்து வெளியே வந்தான். அவனை போய் வீரன் என்கிறார். செழியனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லும் உன் வீரத்தை பற்றியும் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. வேண்டுமானால் சோதித்து பார்க்கலாமா? பார்த்திபா, நில். மணிமாறா, ஏற்கனவே உன்னால் சோழ நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகளை போதும். வீணாக இங்குள்ளவர்களை அவமானப்படுத்தி இரு நாடுகளுக்கிடையே பகையை மூட்டி விடாதே. இதற்கு மேலும் இங்கிருந்து ஏதாவது பேசினால் நான் மாமன்னரிடம் சொல்ல நேரிடும். அமைச்சர் பெருமானே, என்ன இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான்? பாண்டிய நாட்டில் செழியனை மிஞ்சியவனாக தன்னை காட்டிக்கொள்ள முயன்று தோற்று போனவன் மணிமாறன். இப்போது அந்த கோபத்தை இங்கே உன்னிடம் காட்டுகிறான். இப்படிப்பட்ட பொறாமை பிடித்தவர்கள் எங்கும் இருக்கிறார்கள். தன்னால் வெற்றி பெற முடியாத போது வெற்றி கண்டவனின் தகுதியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பார்த்திபா. நம் நாட்டில் மங்கம்மா இல்லையா? சோழ மாமன்னர் தன் தங்கை என்ற பாசம் மாறாமல் அன்பு காட்டியும் அதை ஏற்காமல் அவருக்கு விரோதமாகவே செயல்பட முயலவில்லையா? உண்மைதான். அவரது வஞ்சத்தின் பொருளை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நாகம் ஏன் நஞ்சு கொண்டதாக இருக்கிறது என்று கேட்க முடியுமா பார்த்திபா? அதன் இயல்பே அதுதான். அதை போன்றவர்கள் இங்கு மட்டுமல்ல எங்கும் இருப்பார்கள். ஏன்? சோழ மன்னருக்கு தங்கையால் பிரச்சனை வந்தது என்றால் பாண்டிய மன்னருக்கோ அவரது தமக்கையின் கணவரான வீரபாகுவால் பிரச்சனை. போதாததற்கு இந்த மணிமாறன் வேறு. நெருக்கமானவர்களே இப்படித்தான் இருக்கிறார்களே. அதுதான் ஒவ்வொரு அரசிலும் நடக்கிறது. வெளியில் இருந்து வரும் பகையை விட உள்ளுக்குள் உறவு பாராட்டிக் கொண்டே துரோகம் செய்பவர்களால் தான் மன்னர்களுக்கு சங்கடமே ஏற்படுகிறது. அந்த வீரபாகுவும் இந்த மணிமாறனும் இங்கு வந்திருந்த நேரத்தில்தான் இவர்கள் மனதில் எவ்வளவு பகைமை உணர்வு இருந்தது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் அங்கு எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த மணிமாறன் இனியும் இப்படி பேசினால் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். இந்த இடும்பன் எங்கு சென்று விட்டான்? நம்மை வரவைத்து விட்டு இவன் எங்கு சென்று விட்டான்? வேலப்பா, பின்பகுதியில் ஏதோ மிருகத்தின் நடமாட்டம் இருக்கிறது. ஆம், அதன் உருமல் சத்தம் தான் நாம் இப்பொழுது கேட்டது.
இடும்பா இடும்பா எங்களை காப்பாற்றி விட்டாய். ஆம் இடும்பா, தக்க சமயத்தில் நீ எங்களை காப்பாற்றி விட்டாய். வேடுவர் குலத்தைச் சேர்ந்த நீங்கள் காட்டுப்பன்றியை பார்த்து இப்படி பயந்து ஓடி வருகிறீர்களே. ஒரு காட்டுப்பன்றியை பார்த்தே நீங்கள் இருவரும் இப்படி பயந்து நடுங்குகிறீர்களே. இதுவே ஒரு காண்டாமிருகமாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? இவ்வளவு தூரம் பயந்து ஓடி வந்திருக்க மாட்டோம். பிறகு பார்த்த இடத்திலேயே மாரடைப்பு வந்து இறந்து விழுந்திருப்போம். ஏன் இடும்பா இப்படி சிரிக்கிறாய்? எனக்கு வாய்த்த நண்பர்கள் மிகவும் நல்லவர்கள். ஆனால் அவர்களுக்கு பயம்தான் சற்று அதிகம். போயிடும்பா, நீ எங்களை ரொம்பவும் கேலி செய்கிறாய். காட்டுப்பன்றி என்று சாதாரணமாக சொல்லிவிட்டாய். அது எத்தனை பேரை கொன்றிருக்கிறது தெரியுமா? அந்த காட்டுப்பன்றி தாக்கப்பட்டு இறந்த எத்தனையோ உடல்களை நாமே இந்த காட்டுப்பகுதியில் பார்த்திருக்கிறோம் அல்லவா? உண்மைதான். இந்த காட்டுப்பன்றியை கொல்வதற்காகத்தான் தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன். புழுவை போட்டு மீனை பிடிப்பது போல் உங்கள் இருவரையும் இரையாக வைத்து இந்த காட்டுப்பன்றியை இன்று நான் கொன்றேன். சரியான வேட்டைக்காரன் தான் நீ. வேட்டையாடுவதில் உனக்கு நிகர் நீதான். இவ்வளவு பெரிய வேட்டைக்காரனாக இருந்து என்ன பயன்? உன் முரட்டு குணத்திற்கு பயந்து வேடுவர் குலத்தில் ஒருவர் கூட உனக்கு பெண் கொடுக்க வரவில்லையே. வேடுவர் குலத்தில் பெண் கொடுக்கவில்லை என்றால் என்ன? வேறொரு குலத்தில் நம் இடும்பனுக்கு பெண் எடுப்போம். அதற்கு அவனின் அப்பாவும் அம்மாவும் சம்மதிக்க வேண்டுமே. பாவம், அவர்களும் இவனுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறார்கள். நடக்கவில்லையே. அட விடுடா, இப்பொழுதுதான் அவனது அப்பாவும் அம்மாவும் ஒரு பெண்ணை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறார்களே. பேசாமல் அந்த பெண்ணையே இவனுக்கு மணமுடித்து வைப்போம். என்ன என்ன என்ன? என் அப்பாவும் அம்மாவும் காசை கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்கள் 2 பேரும் எந்த பெண்ணை கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறார்களோ அவள் எப்படி இருப்பாளோ அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? என்ன சொன்னாய்? எப்படி இருப்பாளா? நீ அந்த பெண்ணை நேரில் பார்த்திருக்கிறாயா? இல்லை. நீ பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறேன். பெண்ணா அவள்? பொற்சிலை. நன்கு விளைந்த சந்தன மரத்தில் கடைந்தெடுத்தது போல் தேகம், குங்குமப்பூ போல் நிறம், அகண்ட நெற்றி, மானை போல் 2 விழிகள், எடுப்பான மூக்கு, கோவைப்பழம் போல் உதடுகள். மொத்தத்தில் செதுக்கி வைத்த தங்கச்சிலை போல் இருப்பாள். அழகென்றால் அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு பேரழகை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. அவள் மேல் வைத்த கண்ணை திரும்பவும் எடுப்பது என்பது எந்த ஒரு ஆண்மகனுக்கும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இடும்பா, அவள் மண்ணுலகத்தில் மங்கை போல் இல்லை, தேவலோகத்தில் தேவதைகள் இருப்பார்களே, அப்படி இருந்தால். அப்படியா? இந்த இடுமனுக்கு தெரியாமல் அப்படி ஒரு தேவதை நம் காட்டுக்குள் இருக்கிறாளா? அந்த தேவதை எப்படி இருக்கிறாள் என்பதை நானும் பார்க்கிறேன். பெண்ணா அவள்? பொற்சிலை. உண்மையிலேயே இவள் தேவதைதான். பயப்படாதே, நான் இடும்பன். உன்னை இங்கு கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறார்களே, காடவன், இருளாயி என்று 2 பேர். அவர்கள் வேறு யாரும் அல்ல, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான். இப்பொழுது உனக்கு புரிகிறதா நான் யார் என்று? இங்கே எதற்காக வந்தாய்?
நேரில் உன்னை முழுவதுமாக ஒரு முறை பார்த்துவிட்டு போய்விடலாம் என்று எண்ணிதான் நான் இங்கு வந்தேன். ஆனால் உன்னை நான் முழுவதுமாக பார்ப்பதற்கு முன்பு நீ விழித்துக் கொண்டு விட்டாய். அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். மனதில் பட்டதை எதற்கு மறைத்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? பட்டென்று இப்பொழுதே அதை கொட்டி விடுகிறேன். அதற்கு பின்னர் உனக்கே தெரிந்து விடப் போகிறது இங்கு எதற்காக நான் வந்தேன் என்று. இன்று என்னிடம் என் நண்பன், உன் தாயும் தந்தையும் தேவதையைப் போல் அழகு கொண்ட ஒரு பெண்ணை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னான். அந்த நேரத்தில் இந்த அத்வான காட்டிற்குள் தேவதை போல் ஒரு பெண் இருக்கிறாளா என்று நினைத்தேன். அவளை எப்படியும் நாளை காலை சென்று பார்த்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் நேற்றிரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. என் நண்பன் வர்ணித்த உன்னுடைய இந்த அழகு தோற்றம்தான் என் நினைவில் வந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு நேரம்தான் உறக்கம் வராமல் படுக்கையிலே புரண்டு கொண்டிருப்பது? உறக்கம் வருவதற்கு என்னடா வழி என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். உன்னை ஒரு முறை நேரில் பார்த்துவிட்டால் எனக்கு உறக்கம் வந்துவிடும் என்று தோன்றியது. உடனே புறப்பட்டு இங்கு வந்துவிட்டேன். இங்கு வந்து உன்னை பார்த்த பிறகுதான் என் நண்பன் கூறியது எவ்வளவு பெரிய பொய் என்று எனக்கு புரிந்தது. அவன் வர்ணித்த அழகை விட 1000 மடங்கு நீ அழகாக இருக்கிறாய். அழகு தேவதைக்கு பரிசாக ஒரு பொருளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். என் அன்பிற்கு அடையாளமாக நீ அதை பெற்றுக்கொள். இதை அணிந்து கொள். இப்பொழுது உனக்கு என்ன வேண்டும்? இது என்ன கேள்வி? நீதான் வேண்டும். நீ சம்மதித்தால் என் தாய் தந்தையரிடம் உன்னை இங்கிருந்து விடுவிக்க சொல்லி நானே உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். இந்த காட்டிற்கே உன்னை ராணியாக்கி விடுகிறேன். என்ன சொல்கிறாய்? மரியாதையாக இங்கிருந்து போய்விடு. என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்று சொல். இப்பொழுதே நான் போய்விடுகிறேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்? என்னை உனக்கு பிடிக்கவில்லையா? ஆனால் அது முக்கியமல்ல. எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. அதுதான் முக்கியம். மரியாதையாக இங்கிருந்து போய்விடு. இல்லை என்றால் நான் கூச்சலிடுவேன். நீ எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. நீ இப்பொழுது இருப்பது ஓர் அத்வான காட்டிற்குள். நீ என்னதான் காட்டுக்கூச்சல் போட்டாலும் உன்னை காப்பாற்றுவதற்கு இங்கு யாரும் வரமாட்டார்கள். பிடிவாதம் பிடிக்காமல் இந்த மாலையை அணிந்து கொள். நீ அணிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன? நானே உனக்கு அணிவிக்கிறேன். உன்னை முறைப்படி திருமணம் செய்து கொண்டு முதலிரவை கொண்டாடலாம் என்று இருந்தேன். நீயோ திருமணம் வேண்டாம் என்கிறாய். உன் விருப்பப்படியே நமக்கு திருமணம் வேண்டாம். ஆனால் என் விருப்பப்படி முதலிரவை மட்டும் முடித்துக் கொள்கிறேன். விடு என்னை! விடு என்னை! விடு என்னை! விடு என்னை! விடு என்னை! பிடிக்காதே. இடும்பா! இடும்பா, நீ எல்லாம் ஒரு ஆண் மகனா? வேண்டாம் என்று சொல்லும் ஒரு பெண்ணை பலவந்தமாக அனுபவிக்க நினைப்பவன் ஆண்மகன் அல்ல, பேடித்தனமான மிருகம். அம்மா! என்ன அம்மா? இதற்கு மேல் ஒரு கணம் என் கண் முன் நின்றால் மகன் என்று கூட பாராமல் என் கைகளாலேயே கொன்று விடுவேன். போய்விடு இங்கிருந்து, போ! இப்படி ஒரு அசம்பாவிதம் இங்கு நடந்ததற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அம்மா. இனி நீ கவலைப்படாதே. உன் உயிருக்கு மட்டுமல்ல, இனி உன் மானத்திற்கும் பாதுகாப்பாக நான் இருப்பேன். கவலை கொள்ளாதே.